So we have back அறியாமையின் காலங்களிலே அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் தகப்பன், எங்களுடைய தகப்பன் காணாதவர் போல இருந்தாராம். ஓய்வு நாள் என்னென்று தெரியாது. அதுபடி இருந்தா போல மறைந்து போனது. அந்த நாட்களில் காணாதவர்கள் போல இருந்தார். கான்ஸ்டன்டின் காலம் தொடக்கம் 325 கிறிஸ்துவுக்கு பின் மாற்றப்பட்டு சூரிய நாளில் ஜனங்களை பிரியப்படுத்த இன்றைக்கும் நடக்கிறது ஞாயிறு தினத்தில். அறிவை அவர் வெளிப்படுத்தினதுக்கு பிறகு அதுக்கு கீழ்ப்படிவது இந்த சந்தோஷம். கீழ்ப்படிவதனால் சந்தோஷம். அது உங்களுக்கு நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கவில்லை. நேரம் வரும் நேரத்திலே அந்த செய்தி வழியாகும். Obedience brings joy. Yeah. தொடர்ந்து பலரை மரணத்துக்குள்ளாக்கி தொற்றிக் கொண்டிருக்கும் இந்த கொள்ள நோய் ஆகிய சைனா வைரஸ் ஒரு மாறு வேடத்தை தரித்து இரண்டாவதாக ஒரு விதத்திலே பரவுகிறதாம். சில மூன்றாவது விதத்திலேயும் பரவு, தேர்ட் ஒன். இவர்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சின் தடுப்பு அந்த மருந்துக்கு கேட்கவில்லையாம். ஆண்டு கம்ப்யூட்டர் படிப்பிலே மைக்ரோசாஃப்ட் என்கிற ஒரு புரோகிராமை கண்டுபிடித்து உலகத்திலேயே பேர் பெற்றவராகவும் கோடீஸ்வரனாகவும் இருக்கிற பில் கேட்ஸ் என்ற பெயருள்ளவர், அவர் 2015 சில கூட்டங்கள் நடத்தி 2015 ஒன்றுமே இல்லை, கொரோனா இல்லை. அவர் இப்படியாக வைரஸுகள் வர இருக்குது, அதுக்கு நாங்கள் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ண வேணும் என்று அறிவித்தார். The one before கூட்டங்கள் நடத்தினார். ஏப்ரல் 3 2015 Bill Gates is the one who discovered the Microsoft in the computer field. ஆனால் அரசாங்கங்கள் அதை எடுத்து பிடிக்கவில்லை. True. ஜனங்கள் கேட்டார்கள், அந்த அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இது 2015. அதுக்கு பிறகு இடையிடையே கூட்டங்கள் வைத்து அறிவித்தவர் கிட்டடியா பார்க்கறது. Show the next picture. Well-known person in the computer field, Microsoft, the program invented by him, Bill Gates. அவர் எச்சரிப்பை ஜனங்களுக்கு கேட்கவில்லை, அரசாங்கங்களுக்கு கேட்கவில்லை. இன்றைக்கு வர தடுமாறுகிறார்கள் அரசாங்கங்களும் எல்லாமே. இன்றைக்கு நான் யோசித்தேன், பில் கேட்ஸை போல
ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் எப்படி அறிவிச்சிருக்க சொன்னால் அவனை இன்றைக்கு எத்தனையோ பேர் தீர்க்கதரிசியாக எடுத்து, அதாவது அவன் தன்னை தானே சொல்லி இருப்பான், பாருங்கள் நான் எப்படியாக தேவன் பேசி உங்களுக்கு அறிவித்தை நீங்க கேட்கவில்லை, தேவன் தீர்க்கதரிசமாக எனக்கு சொன்னார் என்று தன்னை தீர்க்கதரிசியாக்கி இப்படி எத்தனை பேர் ஆக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் ஏதோ ஒரு சொன்ன காரியம் நிறைவேறியதா அதை உடனே போட்டு எப்படியாக நான் முன்பு சொன்னது நிறைவேறி என்ன செய்கிறார்கள்? நீ உன்னுடைய பெயரை பரிசுபடுத்துகிறாய், உன் பெயரை கொப்பில் ஏற்றுகிறாய். அவர் பேசின என்னவும் சொன்னா வாயை பொத்திட்டு இருக்கிறதானே, ஆக்களை சொல்லி இப்படி வர மாதிரி இருக்குது. நீங்க என்ன திக்க தெரிய அப்படி ஒன்றுமே இல்லை. அதுக்கு கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி அல்ல, கொப்பல ஏறி தென்னை மரத்துக்கு தான் போய் see what I have said. இது முன்பு இந்த ஆண்டிலே கூறப்பட்டது. இன்னார் டாக்டர் so and so அவனோட தாழ்மையை பாருங்க. பில்லியனேர் அவன் பெயரை ஃபர்ஸ்ட் பாருங்க, பில். Bill is a billionaire. Bill Gates actually opened the door for the Microsoft, a great program in the computer field. சாமானியர்கள் ஒன்றுமே சொல்லல, நான் இப்படி எனக்கு அது பேசினார் என்னுடைய ஞானம். எங்கள கிறிஸ்தவத்தின் நிலைமை புளிய அடிக்கிறதுக்கு கேட்டத்தான். தேவனை விட தங்களை புழுகுவார்கள், சபையை புழுகுவார்கள், போதனையை புழுகுவார்கள். புழுகு புழுகு புழுகுவடி. கடைசியில் அவர் சொன்னது ஒன்றை இங்கு கேட்கறது இல்லை. ஏன் என்ன இன்னும் ஒன்று வந்தது, நான் சொல்லுகிறேன், பிழை என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் திருத்தலாம். காலையில் இது வந்தது, தேவன் என்னோடு பேசினார் என்று நான் சொல்லவில்லை. தேவ வார்த்தைகளை கொடுக்கிறேன், கற்பிக்கிறேன். அவைகள் அப்படியா இருக்கிறதா என்று கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, கிரியோஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கு இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்க நேரத்தில் இங்கிலீஷ் பைபிள்ஸ் லார்ட். ஓகே, லார்ட். I don't know whether I gave you that banner. We will teach you later. Lord, L-O-R-D, L capital, மற்றதெல்லாம் small, L-O-R-D. அதற்கு ஏழு முகம், the standard Bible, old version, ஏழு முகத்திர மொழிபெயர்ப்பு, ஜலம் என்று போடுவான். பெண்ணுக்கு ஸ்திரி, இஸ்திரி. அப்ப அவன் மொழிபெயர்த்தது இது. நான் சொல்லி போட்டேன், நான் தேவன் சொல்ல இல்லை, எனக்கு வந்ததை சொல்லுகிறேன். நல்லதுண்டா கேட்டுரு, கெட்டதண்டா விட்டுரு, பேசாத. அதுக்கு அவர் போட்டது ஆண்டவர். சரிதானே? பல இடங்கள்ல இப்ப உதாரணமா பார்ப்போம். இந்த பைபிள்
இதற்கு பாப்பன் மாற்றத்தில் லூக்கா 6:46 எடுங்கோ. எங்களுக்கு டைம் போறதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. We are just here to enjoy Daddy's words. Enjoy and அழுகிற இடத்துல அழுது, சிரிக்கிற இடத்துல சிரித்து, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விடு சிரிப்பா. பல்லு ஆடி விழப்போகிறது இருந்தா எஸ் பிடிக்கலாம். லூக்கா 6:46. Oh, we have it already. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போறியார். ஏன் கூப்பிடுற? எங்களை பாச வயசுதான் ஏய் என்ன ஆண்டவரி ஆண்டவரி என்று சொல்றாதானே, நான் சொல்றபடி செய்ய மாட்டாய். ஏன் கூப்பிட்ட நீ? ஆனா இந்த ஆண்டவரே என்றது சொல்ல கொஞ்சம் பாப்போமா? இது ஒரு சைட் டிஷ். நாங்க சரியான பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல கொஞ்சம் கோப்பையில் இன்னும் பொரியல் வைக்கிறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்க. ஓகே, ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவர் என்றால் அந்த தமிழ் சொல்லுக்கு என்ன சொல்லுவீங்க? இறந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பா. ஆண்டவர் என்னை பொறுத்தவரையிலே அது இறந்த கால சொல்லு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு நேரத்திலே ஆண்டவர், நிகழ்காலம் ஆளுகிறவர், ஓகே, எதிர்காலம் ஆள போகிறவர், இது 7 மூத்தர மொழிபெயர்ப்பு இருந்தா போல. நாளிது காலம் இதை யோசிக்க வேண்டியது இது தேவையில்லாத காரியம். ஒரு பிள்ளை ஒரு பொடியனை விரும்பினதாம் என்று ஓடி போய் கொஞ்ச காலம் இருந்துட்டு நல்லா பிரச்சனைப்பட்டு அடியும் உதயும் வேண்டியது திருப்பிட்டு வந்துட்டுதாம் என்ற செய்தி காலம் கேட்டேன். அவளுக்குள்ளேயும் நிறைய பேய், அவனுக்குள்ளேயும் பேய், 2 பேயும் சண்டை பிடிச்சது. அவர்களுடைய எல்லா காரியங்களும் முடிய காரியங்கள் உனக்கு தெரிய வேணுமே. இப்ப வீட்டோடி வந்திருக்குது. அதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் இந்த சொல்ல எனக்கு மாறது. சரி, மொழிபெயர்த்திருக்குது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் 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 ஆண்டவர். அந்த சொல்ல பார்த்தால் இறந்த காலம், ஒரு நேரத்திலே ஆண்டவர். இப்பொழுது ஆளுகிறவராயிருந்தார், ஆண்டு கொண்டிருப்பவர் அல்லது ஆளுகிறவர். பூமி அனைத்தையும் அதி உயர்ந்த தேவன் ஆளுகிறவர். பகலை ஆளுவதற்கு சூரியனை அவர் சிருஷ்டித்தார். இந்த ஆளுமைங்கிற சொல்ல பாருங்க. எல்லாளன் இலங்கையை ஆண்டான். ஆண்டான் இறந்த காலம். அப்ப ஆண்டவரே ஆண்டவர் என்று சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம் ஆளுகிறவர், எதிர்காலம் ஆளப்போகிறவர். விளங்கிட்டுதான்
அப்ப கிறிஸ்தவர்கள் 7 முகத்திர இந்த வார்த்தையை யோசித்து பார்க்க இல்லை. ஆண்டவர் என்று சொல்லுகிறாய், யார் ஆண்டது? எபேசியர் 2 போட்டிருக்கு. ஏதேனுக்குள்ள ஊந்து வந்து கொண்ட ஒரு ஆள். அவர்தான் ஆண்டவர். ஆண்டு கொண்டு இருக்கிறவரும் அவர்தான். வழியிலே இல்லாதவர்களுக்கு வழி உனக்கு தெரியாவிட்டால் ஆண்டவரும் ஆளுகிறவரும் ஏதேன் தோட்டத்திலே வந்த ஆசாமி. எப்படி மரணம் எல்லா மனுஷர்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் தொடக்கம் இன்று வரை செத்து போனவர்களை ஆண்டது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறது. யேசுவா எஜமான் வரும் வரை மரணமாடும். Now listen. அப்ப யேசுவாவை அதி உயர்ந்த தேவனாலே இழுத்து கொண்டு வந்ததுக்கு பிறகு யோகனான் 6:44 அவர் கொண்டு வந்து மகனை வெளிப்படுத்தின பிறகு மத்தேயு 11:27 லூக்கா 10:22 உள்ளே போனவர்கள் என் நாடுகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். யோகனான் 10:27 அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறது அவருடைய ஆடுகள். யோகனான் 10:27 அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். 10:27 அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 10:27 பின் சென்றது. எங்கேயோ போயிட்டாய் காட்டுக்குள்ளே. பின் செல்லுகிறது. நிகழ்காலம். கிரியோஸ் என்றதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு எஜமான். எஜமான். இன்னும் ஒரு தரமான மொழிபெயர்ப்பு உரிமையாளர். தி ஓனர். எஜமான். நீர் எஜமான் உரிமையாளர். அதான் அதுக்கு கிரியோஸ். 7 முகம் என்ன போட்டிருக்குது? ஆண்டவர். அப்ப இப்ப உன்னை ஆளுகிறது யார்? ஒருவேளை அவன் போட்டது சரிதான். ஆண்டவர் யார்? ஆடாக மாறுவதற்கு முன் ஆண்டவர் யார்? பேய். எபேசியர் 2 7
இவ்வளவு வந்து ஓடி மறைந்தது இருதயத்தில். அது இப்பொழுது ஞாபகம் வந்தது, உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைத்தேன். உனக்கு பிரயோஜனமாகி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆளப்போகிறவர் யேசுவா. பூமி அனைத்தையும், அது இன்னும் தொடங்கவில்லை. அது உயர்ந்த தேவனாலே மகனண்டை கொண்டு வந்தால் நீ அவர் ஆண்டவர் என்று கூப்பிடையலா? அவர் யார் உனக்கு? எஜமான். இன்னும் விளங்குபடியா சொன்னால் என்னை ஆளுகிறவர். இப்பொழுது என்னை அவரே ஆளுகிறார். அதான் நான் அவரை எஜமான் என்று கூப்பிடுகிறேன். ஆண்டவர் எபேசியர் 2 ஆசாமி, அதிகார பிரபு, ஆண்டார். இப்பொழுது அவர் என்னை ஆளுவதில்லை. முந்தி ஆண்டவராயிருந்த பேய் இப்பொழுது ஆளுகிறவராயிருக்கிறவர். அவரிடத்திலே கொண்டு வந்தார் டாடி. இப்பொழுது அவர்தான் என்னை ஆளுகிறவர். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. இவர்கள் தங்க சொந்த சித்தப்படி, நாளாந்தம் விருப்பப்படி, எபேசியர் 2 கூறப்பட்டபடி அவர்கள் உணர்ச்சியிலும் நினைவுகளிலும் தங்கள் விருப்பத்தின்படிக்கு வார்த்தையை கவனிக்காது சூரிய நாளில் போய் கும்பிடுதான் போட்டு அறியாமையினாலே அல்லது அறிந்ததுக்கு பிறகும் படி செய்கிற நேரம் உன்னை முந்தி ஆண்டவர், அந்த ஆண்டவர் மாறவில்லை. அது மறைவாக உன்னை இப்பொழுதும் ஆளும் ஆண்டவராகிய பேய். வெளிச்சம் கிடைச்சவர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுகிறேன் என்று. ஆயால் வாயை திறந்து நீ ஆண்டவர் என்று சொல்லாத. மாஸ்டர், மை ஓனர். நீரின் எஜமான், உரிமையாளர். எப்படி அவர் உரிமையாளர்? அவர் தம்முடைய வாழ்க்கையை கொடுத்து சொந்த இரத்தத்தினாலே பாவத்தின் கரியத்தை கட்டி என்னை விடுதலையாக்கினார். அதற்காகத்தான் அவருடைய பெயர் யெஷுவா. யெஷுவா. அது உயர்ந்த தேவனே நம்முடைய ரட்சிப்பு. God Elohim is our salvation. இப்ப விளங்கிட்டுனா நல்லதென்றால் எடுத்துக்கொள். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், நான் சொல்வதையோ செய்கிறீர்கள் இல்லை. அப்ப அவர் ஆளுகை செய்ய இல்லை. அப்படித்தான் எனக்கு, நான் தமிழ் பண்டிதர் அல்ல, எனக்கு தெரியும் சிலாக்கள் பண்டிதராக இருக்கிறீர்கள். I know. இவன் லார்ட் இடத்திலும் கத்தாவை கத்தாவை என்றுதான் போட்டிருக்கிறான். மத்திய 7:23. That is actually எஜமானே எஜமானே. ஏழுமுகம் ஒரு விதத்தில் அவனை குற்றம் சொல்ல, அவனுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. யெஷுவாவின் வெளிச்சம் அவனுக்கு இருக்கவில்லை. இதை மொழிபெயர்த்த அந்த இந்து மனுஷனுக்கு நோ, அவர் ஒரு பூசாரியை போல அவர் இருந்தார். குறை சொல்ல அப்படி இயலாது.
தேங்க்யூ. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி மாஸ்டர் மாஸ்டர், எஜமானி எஜமானி, உன் பேரிலே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது பேரிலே நாங்கள் பேய்களை துரத்துறோம் அல்லவா, உமது பேரிலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அடுத்தது இன்னொரு இடத்தில் இருக்குது. தேங்க்யூ டாடி. லூக்கா 13. யோகனான் 13:13. நீங்கள் என்னை போதுகிற டீச்சர் டீச்சர். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல படிப்பிக்கிற லேடிஸ் மென் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல அநேகமா எல்லாருக்கும் டீச்சர் 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 டீச்சர். அப்படி என்றால் போதகர், கற்றுக் கொடுக்கிறவர், எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆனால் இப்பொழுது அநேகமாக அது நடக்கிறதில்லை. ஸ்கூல்ஸிலே கற்றுக் கொடுக்கிறது, இப்போ வீட்டை வந்து குடிசை கட்டி அதிலேயே கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்ல காரியம். என்னை டீச்சர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் அங்கேயும் அதான் இருக்கு பிழை. நீங்கள் என்னை டீச்சர் என்றும் போதுகிற என்றும் கற்றுக் கொடுக்கிறவர் என்றும் எஜமான் என்றும் சொல்லுகிறீர்கள். அல்லது தரமான மொழிபெயர்ப்பு உரிமையாளர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான், நான் அவர்தான். விளங்கிட்டுதான். ஓகே, நாங்கள் விட்ட நேற்றைக்கு விட்ட ஏதேனுக்கு போவோம். Let's go. ஏதேன். எப்படியாய் தேவதூதனாகி இருந்து, செருபாகி இருந்து, குற்றமற்றவனாகி இருந்து, அழகுள்ளவனாகி இருந்து, தேவனுடைய ஊழியத்தை அந்த நேரம் இருந்த ஏதேனிலே அவன் கற்களின் நடுவே, நெருப்பு கற்களின் நடுவே அவன் உலாவி தெரிந்து, அதான் இப்பயும் இந்த ஆக்களுக்கு அவன் திருப்பி விழுந்து போனவன் காட்டுறதுக்கு இந்த நெருப்புக்கு மேல நடக்கிறதா அது ஏதோ எனக்கு தெரியாது. இதுகள்ல எந்த தொங்கல் எந்த விதமான ஒரு ரகசியம் இருக்குன்னு யார் அறிகிறது? அக்கற்களை நெருப்பாக்கி அதுகளே நடப்பார்கள் சில மனுஷர்கள், சில மார்க்கத்தார். அப்படியாய் இருந்து வானத்துக்கு வருவேன், உன்னதமான ஒரு கொப்பாவேன், மேகங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை போடுவேன். இன்னும் ஒரு காரியம் காலையிலே வந்தது, போச்சு. கேட்கிறவன் கேள். ஒரு பாடல், give me a pitch. யாவே பெரியவர், துதிக்கப்பட பாத்தீரர், தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்தம் பர்வதத்திலும். Too high for me. படிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாம் வடதிசை சேனை
பர்வதமே அது மகாராஜாவின் நகரம். வடதிசை சேனை பர்வதம் அது மகாராஜாவின் நகரம். வடதிசை இவன் எதை விரும்பினது? ஏசாயா 14 லூசிப பாம்பு நான் வானத்துக்கு வருவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம் ஆரானது இப்ப எங்க போயிருக்கு தெரியுமா? அவனுடைய எண்ணம் வடபுறங்களில் உள்ள. இதனுடைய ஆழம் இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு தெரியாது. So he wanted to go to the north side. உள்ள அந்த worshipல அவர் வீட்டிருக்க. Okay. So ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கை. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து எதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த நாட்களுக்கு பிறகு சோதனை வந்தது? லூசிபர் பாம்பாக பேய் வந்து எவளோடு பேசு வஞ்சித்தது தெரியாது. தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்டு அவர் பேசின வார்த்தைக்கு மாறாக மனதை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ண வச்சு பொய்யை சொன்னான். நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவதில்லை. பாம்பின் குரல் பாம்பு பேசியது மனுஷியோடு, பாம்பு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது மனுஷியோடும் மனுஷனோடும் இன்று வரை பூமியிலே. அதி உயர்ந்த தேவனை அறியாது, அவரண்டை நெருங்க விடாது, அவரது அசைக்க முடியாத களங்கமற்ற வார்த்தை, உண்மை, ஆலோசனை, வழி, கட்டளை, போக வேண்டிய திசை, புத்திமதிகள், ஒரே வழி, இவைகளை கேட்க விடாது மயக்கி குழப்பி வஞ்சித்து பல வழிகளை காட்டி தேவனுடைய ஒரே வழி அதுக்கு வரவிடாது குருடாக்கி வைத்திருக்கிறான். எதை? அவர்கள் இருதயத்தை, இருதயம் மனம், மனம் சித்தம் உணர்ச்சிகள், மனுஷனின் இருதயம். அவர்கள் இருதயம் இருளடைந்து, நாங்களும் ஒரு நேரத்திலே கிறிஸ்தவம் என்று சொன்ன தலைப்பின் கீழ், whether Catholicism or Methodist or Anglican or anyone, தேவனுடைய வழியை அறியாது, வழிகளை பற்றிய புத்தகத்தை வைத்திருந்தாலும் வழியை பற்றிய
சொற்களை சூரிய நாளிலே இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே எண்ணப்பட்டவர்கள் கேட்டாலும் இருதய கண்கள் மூடப்பட்டவர்களாக ஒவ்வொரு கிழமையும் வந்து உட்கார்ந்து பைபிள் வார்த்தை என்று சொல்லப்படுகிற சில செய்தியை கேட்டு 10, 15, 20 நிமிஷம் உலகெங்கும் நடக்கிறதை சொல்லுகிறேன். பிசாசினால் திருப்தியாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறார்கள். பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு ஆதாமும் ஏவாளும் கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகி அதுவரைக்கும் தாங்கள் உடுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறியவில்லை. குழந்தைகளைப் போல there was no sin at that time. பாவத்திலே விழுந்த உடனே பாம்பின் குரலை கேட்டு கீழ்ப்படிந்த உடனே அவர்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டு அத்திமரத்தின் இலைகளை எடுத்து உடுத்தினார்கள். மதங்களின் ஆரம்பம், பல மார்க்கங்களின் ஆரம்பம். எல்லா மனுஷர்களையும் ஆரம்பத்திலே உருவாக்கி என்ன பாஷை பேசினாலும் எந்த மார்க்கமாய் இருந்தாலும் மதமாய் இருந்தாலும் ஒரே தேவன் தமது மகன் மூலமாக சிருஷ்டித்தார். அவனுடைய சரீரம் தொடக்கத்திலே மண்ணிலே இருந்து அவர் உருவாக்கினார். அது பொம்பளை அல்ல, ஆதாம். Now listen carefully. இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே எத்தனையோ காரியம் சொல்லிட்டேன். உன் கண்களை திறக்கலாம், உன் வாழ்க்கை மாறி போகும். தேவனுடைய மகனின் சொற்களை கேளாதவன் அவனுக்கு என்ன இருக்கு? நீ கேட்கிறது கொண்டே கொண்டுதான் பழைய பாம்பு. அதனுடைய குரல் தான் கேட்க வேண்டும். எஸ்கேப். அவர் முன்னால போறார், பேக்கு சொல்றார், get thee behind me Satan. எனக்கு பின்னால போ சாத்தானே, நான் முன்னுக்கு போட்டு. அப்ப நீ அவரை விட்டியண்டா பின்னால வார ஆள் பிடிபட போய். பின்னுக்கு ஒரு ஆள் வாரார். இதனுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. என்னத்துக்காக அந்த ஊரு பிராணியை அதை கொண்டு வந்து ஏதேனுக்குள்ள வந்து பூந்து ஏவாளம் வஞ்சித்தது அதை கூடாக. I don't know. I just don't know. வேதவாக்கியங்கள் கூறுகிறது, அதை நான் சொல்லுகிறேன். என் டாடிட்டுக்கள் யேசுவாமிடத்துக்கள், he is the teacher. Oh, I no one like him. Where is he? He's here. உன் வீட்டில் நின்பார், நீ எங்க இருந்து கேட்கிறாயோ அது கிட்ட இருக்கிற கதிரில் இருக்கலாம். அதுக்கு கதிர தேவையில்லை. அவர் நின்று கொண்டிருந்தாலும் அவருக்கு கால் உழையாது. ஓகேயா? அவர் சுவாசிப்பதில்லை, அவருக்கு சரீரத்துக்குள்ள இரத்தம் இல்லை. சுவாசிக்கிறது இல்லையா?
No. அது மனுஷனுக்கு கொடுத்தது, மாமிசமும் ரத்தமும் உள்ள மனுஷனுக்கு. ஓகே, where I was, where did I leave? So இவன் வந்து அவர்களை வஞ்சித்து ரெண்டு பேரையும் ஒரே ஒரு உடன்படிக்கை கட்டளை மீறினார்கள். பாவம் பிடித்தது, மரணம் உள்ளே வந்தது. அந்த நாளிலே மரணம் வேலை செய்ய ஆரம்பித்தது. தேவன் படைத்த சரீரம் என்ற படியினாலே பாருங்கோ, பிள்ளைகள் தாய்மார் கேளுங்கோ, அதை வந்து சாகிறதுக்கு ஏறக்குறைய 1000 வருஷங்கள் எடுத்தது. மரணம் அவனை கலைச்சு பிடிக்க 930 என்று நினைக்கிறேன் அவன் வயது. அதுக்கு பிறகு மனுஷன் குறைஞ்சு 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 அந்த 5ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கலாம் ஆரம்பம், சரியா? குறைஞ்சு பிறகு அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே கேடானதாக இருந்தது என்று தேவன் கண்டு அவனது நாட்களை 120 மாற்றினார். அவன் சிந்தனைகள் எல்லாமே கேடு. ஒரு மனுஷனின் சிந்தனைகள் எப்படியோ அப்படியே அவன் வாழ்க்கை அமையும். இன்றைக்கும் உன் முகம் சந்தோஷமாக கோணங்கியாக இருந்தால் அதனுடைய ஆணிவேர் சிந்தனைகள். சொலமோனுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வெளிப்படுத்துதலே அவன் கூறினான், நீதிமொழிகள் 23:7, ஒரு மனுஷன் அல்லது மனுஷி எதை நினைக்கிறாளோ அவன் சிந்தனைகள் எப்படியோ அப்படியே அவன் வாழ்க்கை அமையும். ஏற்கனவே சொன்னேன், சரியாய் கேட்காதவர்கள் இருப்பார்கள், புதிதாய் வந்து உட்கார்ந்து கேட்கிறவர்கள் இருப்பார்கள். கேள், தேவன் தமக்கென்ற ஒரு ஜனத்தை தெரிவு செய்து அவருடைய கால கட்டங்களின்படி 400 வருஷங்கள் அடிமைகளாக ஒரு தேசத்தில் இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையிலே பேசி அதன் பிறகு நான் அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் அவர்களை கொண்டு போவேன் அப்படி என்று சொல்லி பல அற்புதங்களால் அடையாளங்களால் தேவனுடைய வல்லமை உள்ள கரத்தினாலே எகிப்தில் இருந்த அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவன் விடமாட்டேன் 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 என்று சொல்லியும் தேவன் 10 வாதைகளை அனுப்பி கடைசியிலே அந்த மாலை நேரத்திலே அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாயங்கால நேரத்தில் நிலைகளிலே பூசப்பட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே உள்ளே வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். இதுதான் பாஸ்கா. இன்று வரை பாஸ்கா பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது. தேவ வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்கள். மரணத்தின் தூதன் கடந்து சென்றான், உள்ளே போக முடியவில்லை. இந்த ஆட்டுக்குட்டியும் இரத்தமும் அவரால் அதி உயர்ந்த தேவனுடைய மகனின் இரத்தமும் அவரது பாடுகளும் அவரது சிலுவை மரணமும் அவர் சரீரத்தில் இருந்து வழிந்த இரத்தங்கள் ரத்தம் இப்படியாய் அந்த இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டு அதை தலைமுறை தலைமுறையாக அந்த பண்டிகை
பாஸ் ஓவர். தேவன் இரத்தத்தை கண்டு கடந்து போனார். எங்கே இரத்தம் பூசப்படவில்லையோ விசுவாசத்தினாலே அங்கே மரணம் உள்ளே போனது. வெளியே இவர்களை கொண்டு வந்த தேவன் கானானுக்குள்ளே சேர்க்கும்படிக்கு இப்படியாய் பயங்கரமாய் வழிநடத்தி செங்கடலை பிளந்து அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் கேள், அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போக முடியவில்லை. ரகசியத்தை சொல்ல போகிறேன். அவர்கள் இருதயத்திலே இருந்து நாளாந்தம் வந்த நினைவுகள் யோசனைகளை தேவன் மாற்ற முடியவில்லை. நீயும் நானும் தெரிவு செய்து யோசிக்கும் யோசனைகள் எங்களுடைய பொறுப்பு. தேவன் எங்களை பலவந்தம் பண்ண மாட்டார். பேய் பலவந்தம் பண்ணவும் தேவன் எங்களுக்கு சொந்த சித்தத்தை கொடுக்கிறார். நாங்கள் யோசிப்பதை தெரிவு செய்யலாம், கெட்டதை அல்லது நல்லதை யோசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 படிக்கு நல்லவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ செய். தேவன் சொல்லிக் கொடுப்பார். இவைகளை சிந்திக்கிறதை விடுங்கோ. அவர்களின் யோசனைகளை மாற்ற முடியவில்லை. ஆகையால் அவர்கள் கானானுக்குள்ளே போகவில்லை. கானான் வரி இருக்கும் ராஜ்யத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களை எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தார். அவர்களோ 40 வருஷம் 7 ஆண்டு சொன்னபடியால் அவர்கள் விசுவாசத்திலே நடக்கவில்லை. யோசனைகளை மாற்ற முடியாதபடியால் தேவன் அவர்களை சொந்த சித்தத்துக்கு விட்டார். அவர்களது நினைவுகளிலே ஜீவிக்கும்படி விட்டார். இன்றைக்கு இதுதான் நடக்கும். அவரது யோசனை நினைவுகள் பார். அவரது யோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். இது நம்முடைய யோசனையாக விட்டால் யார் உன்னுடைய ஆளுகிறவர்? ஆண்டவர். உன் ஆண்டவரும் ஆளுகிறவரும் மறுபடியுமாக பேய், பாம்பு. இந்த வழிக்கு, இந்த வார்த்தைக்கு வெளியிலே போனால் பாம்பின் குரல் கேட்காமல் இருக்க முடியாது. என் டாடியின் பெயரிலே வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் ஒருத்தன் தன் சொந்த பெயரிலே வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். 5:43 யோகனான். யார் அந்த சொந்த பெயரிலே வாரவன்? அந்தி கிறிஸ்து. கட்டளைகள் இல்லாத ஜீவியம் ஜீவிக்கிறவன். இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் வெள்ளக்காரன், கருவல், பிரவுன், த வெஸ்ட், மேற்கு நாடுகள், ஐரோப்பியா, ஏசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் ஊழியர்களும் no idea about obedience. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதை குறித்தோ அவருடைய எச்சரிப்புக்கு மனம் திரும்புவதை குறித்தோ
எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க முடியாது. அவையாற்று போய்விட்டது. தண்ணீர் இல்லாத வனாந்தரங்கள் மாதிரி கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட மண்டபங்கள் உலகெங்கும். சில சமயத்திலே ஐரோப்பாவில் இருக்கிற சில குடும்பங்கள் சொல்லுவார்கள், நான் எப்படி போகுது என்ன மாதிரி சர்ச்சஸ், என்ன பிரதர் இங்க சர்ச்சஸ், நாங்க இப்ப போறது நிப்பாட்டிட்டு ஒரு வார்த்தையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும் காசு அது இது இந்த பிரச்சனை. அல்லது சொல்லுவா அதை போடாத, தோட்ட களத்து, மாலை களத்து, மூக்குத்திய களத்து, இது என்ன மாத்த கேட்கணும். இனி அங்க உள்ளவர்களுக்கு வேலையும் அதிகம் இது பண்ணு உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி பைபிள் ஸ்டடி வீட்டில் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. புருஷனும் பஞ்சாதியும் வேலை செய்யணும். வீட்டு வாடகை கட்டி, காருக்கு இது மாதம் கட்டி, நீ இங்க கட்டுற மாதிரி லீஸுக்கு வேண்டிய மோட்டர் பைக்கோ காரோ அங்க எல்லாத்துக்கும் கட்ட தண்ணி வேணும். தண்ணிக்கு காசு, எலக்ட்ரிசிட்டி காசு, இதே மாதிரி தான். இப்போ வெளிநாடு மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்குது. கூப்பிட்டு லீஸு கண்டு கொடுப்பான், அதுக்கு பிறகு கட்டிப்பார். அங்க அப்படி இல்லை. அதாவது அங்க 2-3 வேலை செய்யலாம். எப்படியான நிலைமை வரும், ஆக்களுக்கு பைத்தியம் வரும் என்று அறிந்து இவன் நான் கட்டளை கொடுத்தாலும் 10 கட்டளையிலே 4வது கட்டளை 7ஆம் நாள் என்னுடைய நாள், நான் பிரித்தெடுத்த நாள், ஓய்ந்திருங்கள், என்னை வந்து ஆராதியுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நலமாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லி உன் வீட்டிலே அந்நியனோ அல்லது மிருக ஜீவங்களோ ஆடு மாடு வச்சு அதுகளை வேலைக்கு அனுப்ப, ஆட்டை அனுப்புறதில்லை வேலைக்கு. மாட்டையோ கழுதையோ நீ மன்னர் இருந்தால் கழுதைய நீ வேலைக்கு போடக்க இயலாது. வண்டியில கட்டி கழுதைய நீ அதுல ஏறி கடைக்கு போயிடாது. அதுக்கும் ஓய்வு நாள். இப்ப இதெல்லாம் அற்று போனபடியினாலே கேட்கிறீங்களா, எல்லாரும் கீழ்படியாமல் போயினார். சரி, புறஜாதிகளுக்கு தான் தெரியாது, அவர்களுக்கு கிறிஸ்தவம் தெரியாது, வேறு மதங்களும் தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கேட்குறீங்களா? அப்ப அப்படியா தெரிகிறேன். தேவன் சொன்னார், சரி நான் உங்களுக்கு ஓய்வு நாளை கொடுக்கிறேன். அடி லாக்டவுன். இப்ப வீட்டை இருக்க வேண்டியதானே. கடந்த 1.5 வருஷம் முடிஞ்சு போச்சா? இடையிடையே லாக்டவுன். கனடாவில், லண்டன்ல, சில அமெரிக்காவில் பயங்கரமாய் பெருகி கொண்டு போகிறது. இந்த 2வதாக வந்த சாதி கொரோனா, சைனா வைரஸ், வூஹான்ல என்ன மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு பட்டணத்தில் உலகெங்கும் பரவி போயிருக்கிறது. எத்தனை மில்லியன் சனம் செத்து போச்சு. இப்ப வீட்டுக்கு வெளியே போகலாது, வேலைக்கு போகலாது, எத்தனை இடங்கள்ல. ஆரம்பத்திலேயே வர்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருக்கலாம். எல்லா நாளும் நீ வேலைக்கு போற அது கொஞ்சம் பரவாயில்லை. 7 நாளும் இது அவரை கோபம்ன்றதுக்கு சூரிய நாள்ல நீ போறாய் ஆராதனைக்கு. அறியாமை அவருக்கு விளங்கும். தெரிஞ்சு கொண்டு போனது. ஒரு சில கத்தோலிக்கர்கள் ஜனங்கள் என்னை போல முந்தைய இருந்த கத்தோலிக்கனாக
கத்தோலிக்கனாய் இருக்கிறதில்ல. எந்த விதமான குற்றம் ஒப்பழைய ஒன்று நான் சொல்லவில்லை. நான் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தேன். நான் கத்தோலிக்கர். அதில் ஒவ்வொரு நாளும் அவங்க பிறந்த குடும்பத்திலே ஆங்கிலிக்கனோ மெதடிஸ்டோ இந்துவோ பௌத்தனோ அந்த குடும்பத்திலே வளர்ந்து அதை கும்பிட்டார்கள். இன்று வரை அதான் நடக்கிறது. அதுதான் வழி என்று நாங்கள் நினைத்தோம். தேவனிடத்தில் போறதுக்கு கத்தோலிக்க வழி, மெதடிஸ்ட் வழி, ஏஓஜி வழி, மற்ற வழி ஆங்கிலிக்கன் வழி, இந்து மதத்தார்கள் அதுதான் வழி, அல்லது பௌத்தர்கள் அவர்களது வழி, அல்லது இஸ்லாம் அவர்கள் வழி, எல்லாம் கண்காணாத தேவனண்டை போறதுக்கு வழிகள். ஆனால் தேவனுடைய வழி மதம் அல்ல, தேவனுடைய வழி மகன். கிறிஸ்தவம் மூலம் அல்லாமல் கிறிஸ்தவம் என் அடி என்ற யாரும் வர முடியாது என்று யேசுவா சொல்லவில்லை. நோ, என்னே அல்லாமல் என் மூலம் அல்லாமல் எவருமே அதி உயர்ந்த தேவனண்டை வர முடியாது. மகன் யேசுவா இயேசு கிறிஸ்து அதி உயர்ந்த தேவனை வெளிப்படுத்தாமல் யாரும் அவரை அறிய முடியாது. அவர் மார்பிலே இருக்கிற அவரது மகனுக்கே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். I like this picture so much. Look at his eyes. யோவான் 1:18. இடையிடையே இனி அறிய வேண்டியவைகளை எனக்கு வந்த பிரகாரம் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் ஆளுகிறவர், ஆளப்போகிறவர், அதை மறவாதே. எழுமத்தின் சொல் பிழை. ஆண்டவர் எபேசியர் 2. ஒரு நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் அவன் எங்களை ஆண்டான். இப்பொழுது எங்களை ஆளுகிறவர். நாங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய வழி, அவருடைய கற்பித்தல் போதனை, அவருடைய உண்மை, அவருடைய வார்த்தை, அவரே தோரா, அவர்தான் எங்கள் எஜமான், உரிமையாளர், ஆளுகிறவர், இனிமேலும் ஆளப்போகிறவர். I know some of you are getting the light. சந்தோஷம் உள்ளுக்கு பெரிய சண்டி சொன்னால் கண்கள் கலங்கி கண்ணீர் வடியாமல் இருக்கலாம். அநேகமானவர்களுக்கு அப்படித்தான். அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர், கவலையின் கண்ணீர் அல்ல. So where are we? So பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு மரங்களுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய அந்த பக்கமாய் வந்த அவருடைய பிரசன்னம், டாடியும் மகனும், அவர் கூப்பிட்டார், எங்கே இருக்கிறாய்? உமது குரலை கேட்டு நான் பயந்து நிர்வாணி என்றதால் நான் ஒளித்துக் கொண்டேன்.
உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் தவித்த அந்த பழத்தை சாப்பிட்டாய? ரெண்டு மரங்கள், ஒன்று ஜீவ மரம், வாழ்க்கையின் மரம். We will come to that. அந்த வாழ்க்கையின் மரத்திலே பழங்கள் இருந்தது நிறைய. மரம், ஜீவ மரம், ஜீவ மகன். பழங்கள் கேள், அவர் கொண்டு வந்த வார்த்தைகள். நிறைய பழங்கள், நிறைய உயிருள்ள பழங்கள். காதுள்ளவன் கேட்க கடவான். ஆதி புத்தகத்தில் இருந்து வெளிப்படையாக மட்டும் இருக்கிறது. நாங்கள் நாளாந்தம் சாப்பிட வேண்டிய பழங்கள். மனிதன் தெரிவு செய்தது பிழையான மரம், சாப்பிட்டது பிழையான பழங்கள். மனுஷன் எதை இன்று வரை தெரிவு செய்திருக்கிறான்? இந்த பிழையான பழங்களை நீ பறிக்காமலே ஆஞ்சு கொடுப்பான் உனக்கு. இந்த பழங்கள் உனக்கு எங்கே கிடைக்கும் தெரியுமா? உன் மனதிலே, உன் காதிலே. போட வேண்டிய படங்களை போடுங்க. ஜனாக்களுக்கு பார்த்தா தான் சரி. Look at this. இந்த ஆரம்ப புத்தகத்திலே முதல் 3 அதிகாரங்கள் விளங்காவது குழப்பத்திலே இருக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டு வெளியாலே பொது ஜனங்களால் அறியப்பட்டவர்கள் ஒன்றுமே ஏறதில்லை. பெரும்பாலான ஜனங்களுக்கு இங்கேயும் தானே, இந்தியாவும் தானே, எல்லா இடத்துலையும் தான். அவர் வாயில சொற்களை போட்டு அனுப்பி இருக்கிறார். அவருக்கு செவி கொடுங்க உண்டு. இங்க நடக்குது பிரசங்கம். அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை விட்டு போட்டு அவரை பற்றி, அவர் அன்பு என்ன, அவர் ரட்சிப்பு என்ன, அவர் விடுதலை என்ன, அவர் ஆரம்பத்திலேயே எத்தனையோ 80ஆம் ஆண்டு வரையிலே எத்தனையோ வஞ்சிப்பான ஊழியர்கள் மிக குறிப்பாக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தார்கள். ஆனால் எது ஆவண்ணா, எது ஆவண்ணாக்கு பிறகு தெரியாதா? இல்லையே. ஈனா இப்படியாய் இருக்கும் ஜனங்களை வேத
வாக்கியங்களிலே இல்லாத பலவிதமான மனுஷனுடைய போதனைகள், வஞ்சிக்கிற போதனைகள், அவைகளை சொல்லி இறங்கியோட்டு போயாச்சு. எத்தனையோ 1000 அல்ல, 50,000 அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கொரோனா தடுப்பு வந்ததுனால பிள்ளைங்கள் அங்க போய் இறங்க முடியாது. அது எனக்கு சொன்னார்கள் போன நேரத்தில். பார்த்தா சமர் வந்தா வந்து இறங்க துவங்கிடும். வந்து இறங்கி அவங்க அந்த இந்த சபைக்கு போய் காசு கலெக்ட் பண்ணி அதுல முதல்ல புல்பிற்கு பின்னால போய், இது உண்மை, அவர்கள் சொன்னதை சொல்லுகிறேன். ஜனங்கள் புல்பிற்கு பின்னால போய் நின்று எதை காய்கிறது? 20-30 நிமிஷம் தங்களது ஊழியத்தை. கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்சாக்களை வஞ்சிக்கலாம், எல்லா நாட்களும் எல்லாரையும் வஞ்சிக்க முடியாது, தேவனை வஞ்சிக்க முடியாது. அதாக்களுக்கு தெரிகிறதில்லை. ஒரு ஓனாய் 2 கீழுக்கு தூக்கி படிக்குது, ஆற்றதால. இதில்லை நடந்தவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாள் பேசி பழத்தை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் ஆதாம் என்று கொடுத்தது. அவன் அவ்வளவு நேரம் பேசாம இருந்து போட்டு பழி என்று தெரிந்தும் அதை வாங்கி அவளோடு சாப்பிட்டான். அதன் பிறகு அவர் ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அந்த பக்கமாக வந்தார். And then ஆதாம் இடத்தில் கேட்ட பொழுது, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவன் சொன்னான், இப்படியாக உமது சத்தத்தை குரலை கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றால் நான் உடுப்பில்லாமல் இருக்கிறேன். யார் சொன்னது உனக்கு? ஓகே, நான் தவித்த பழத்தை சாப்பிட்டாயா? நீர் கொடுத்த மனுஷி எப்படி? நான் சும்மா இருந்ததா, தனியாக இருந்ததான்? உம்முடைய யோசனையின்படி ஒரு மனுஷியை உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்தீர். அவள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன். இது அப்படி இருக்க தெரியுமா? மோசே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆரவார சத்தங்கள் கேட்டது. தேவன் சொன்னார், உன் ஜனம் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், சீக்கிரமாய் கீழே இறங்கி போண்டு. மோசே வர தாமதித்ததனாலே ஏறக்குறைய 40 நாட்கள் இவர்கள், இவனுக்கு என்ன நடந்ததோ தெரியாது, எங்களை கூட்டிக் கொண்டு வந்த மோசைக்கு எகிப்தில் இருந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு தேவனை உண்டு பண்ணுவோம் என்று ஒரு செய்தியை அறிவித்து, ஆரோனும் அதுக்கு வஞ்சிக்கப்பட்டு எல்லாரும் தோடு மாலை எல்லாத்தையும் கலத்தி அதை உருக்கி ஒரு பொன்னாட்டுக்குட்டியை ஒன்றை செய்தார்கள். இதுவே எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வந்தது. எப்படி இருந்திருக்கும் அடியிலே இருதயத்துக்கு.
மாதிரி தான் முதலாம் நூற்றாண்டு முடிந்து போயிட்டு, keep that. இரண்டாம் நூற்றாண்டு முடிந்து போயிட்டு யேசுவா வந்து அவர் தம்முடைய ஊழியத்தை முடித்து மூன்றாம் நூற்றாண்டுக்கு வந்து இன்னுமாக அவரது இரண்டாவது வருகை வரவில்லை என்று காத்துக்கொண்டு சலிப்படைந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அந்த நேரத்தில் ரோம கிறிஸ்தவர்கள் இன்னும் புறஜாதியாக அந்த இடத்தில் இருந்து வந்து கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்து கொண்டவர்கள் மூன்றாவது ஒரு தேவன் எனப்பட்ட ஒரு ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று 325 சொல்லி அதற்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லி இந்த மூன்றாம் ஆளாகிய பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவனோடு சமமானவர் என்று வஞ்சிக்கப்பட்டு அந்த அறிக்கையை நிச்சயப்படுத்தி மகனும் அதி உயர்ந்த தேவனோடு சமமானவர் என்ற வஞ்சிப்பை கொடுத்து இவர் மகனோடு சமமானவர், இந்த மூன்றாம் ஆளுங்கிற இந்த பொன் குட்டியை போல அவரை ஏற்படுத்தி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மோசே வராத தாமதித்த நேரத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது. Now you can change. 300ஆம் ஆண்டு முடிந்து போயிட்டு அப்ப வருவேன் உங்களண்டை என்று சொல்ல மறுபடியும், அதாவது அவரது இரண்டாவது வருகை வரவில்லை என்று தாமதித்த நேரத்தில் இந்த நைசியா பொன்னாட்டுக்குட்டி செய்யப்பட்டது. மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி யேசுவா ஒரு இடத்திலே பரிசுத்தாவியை விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு இடத்திலே ஒரு வசனம் தேவன் மட்டிலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. இவங்களை யாரு சொல்ல சொன்னது? 325 பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். யார் சொன்னது இவர்களுக்கு? யார் இந்த மூன்றாம் ஆளுங்கிற இந்த ஒரு ஆவியை பரிசுத்தம் என்று சொல்லி டேடியோடு சமமாக்கினது? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு சமமாக்குவீர்கள்? ஏசாயா 40:25 2 போட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கவனித்தார்களா? இல்லை, காலாலை மிதித்தார்கள். அந்த நேரம் இருந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டிலே, நான் சொல்லுவது உண்மை, உனக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீ அவருடைய ஆடு அல்ல. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். யோவான் 10:27. உண்மை உள்ளவன் எவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான். யோவான் 18:37. இது உண்மை. தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். அந்த நேரம் இருந்த மேய்ப்பர்கள், போதகர்கள், வேத பண்டிதர்கள், the Bible scholars, மனுஷனாகிய என்னை யார் அவரது அதி உயர்ந்த தேவனாக்கினது? ஆரம்ப அந்த நேரம் கிறிஸ்தவர்கள்
நைசிய கிறிஸ்தவர்கள். என் டாடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். யோகனான் 10:29. என் டாடி என்னிலும் பெரியவராயிருக்கிறார். யோகனான் 14:28. So they made it. இன்று வரை சூரிய நாளிலே அவர் கட்டளையை தூக்கி எறிந்து ஆராதனை நடத்தி கொண்டு, மூன்றாம் ஆளுங்கிறது ஆரம்பத்திலே கொஞ்சமாக தொடங்கி விசுவாசிக்கிறோம் என்று, அதுக்கு பிறகு வருஷங்கள் கடந்ததும் 321 இப்படி தொடங்கி 381 இந்த மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி என்கிற பேர் இல்லாத ஒரு ஆவி. டாடிக்கு பேருண்டு யெகோவா, மகனுக்கு பேருண்டு யெஷுவா. இந்த ஆவிக்கு பேர் இல்லை. ஏன் அப்படி ஒரு ஆள் இல்லை? டாடியே பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவி, ஒரே ஆவி. நானும் டாடியும் ஒன்றாய் இருக்கிறோம். டாடி என்னிலே, நான் டாடியிலே. இதை நம்புங்கள். உங்களை யார் சொன்னது பரிசுத்தாவியை நம்ப சொல்லி? எங்களது ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். இருவரும் ஒரே ஆவி, ஒரே வீட்டிலே தங்குகிறார்கள். ஒரே வீட்டிலே. வீட்டை கும்பிடுவதல்ல, வீட்டோட ஐக்கியம் அல்ல, உள்ளே இருக்கிறவர். டாடியோடும் மகனோடும் எங்களுக்கு ஐக்கியம். வீடு ஆவி. They share the same house, the same spirit. டாடி பரிசுத்தாவி, மகன் உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கும் ஆவி. ரெண்டு ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி. ஒரே ஆவி. So this is what happened. பாம்பு இடையே வந்தது 325. அதன் பிறகு 381 பெரிதாகி இப்பொழுது டாடியை மகனை மறைத்து போட்டது. டாடியோடு மகனோடு ஐக்கியம் அல்ல. நோ, பவுலின் வார்த்தைகளை நம்புறதுக்கு முதல் யேசுவா சொன்ன வார்த்தைகளை நம்ப வேணும். தேவன் வானத்தில் இருந்து சொல்லவில்லை பவுலுக்கு செவி கொடுங்கள் என்று, தம்முடைய மகனுக்கு தான் சொன்னார். என் மகனுக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். மரியாள் சொன்னாள், கானா ஒரு அந்த கல்யாணத்திலே திராட்சை ரசம் முடிந்தது. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். Yeshua the Messiah. எம்மாவு தெருவிலே நடந்து போனவர் நம்மோடு ஏதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Yeah, I hope this was filmed in Jerusalem. உயிர்த்தெழும்பினவர் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த உடல் 3 நாள் அழியாது தேவன் காத்துக் கொண்டார்.
அவர் சொல்லுவதை தெரியாதவர் போல கேட்கிறார். அப்படியா? I don't know how many of you meditate these things in your mind. கிறிஸ்து பாடுபடவும் அவர் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று தெரியாதா? வேத வாக்கியங்களை நம்புறதுக்கு இவ்வளவு மந்த புத்தி உள்ளவர்களா என்று சொல்லி எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினார். மோசே தொடக்கம் பாடல்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை தெரிவுபடுத்தினார். அவர்களை கடந்து போகிறவர்கள் போல அவர்களுக்கு காணப்பட்டார். அவர்களோ பின்னேரமாகினதாலே மாலை நேரம் எங்களோடு தங்கலாமே, அவரை யார் என்று அறியாமலே அவரை கூப்பிட்டார்கள். அவர்களோடு அந்த ராத்திரிலே சாப்பாடுலே கலந்து கொண்டார்கள். They are having a meal. நன்றி கூறுகிறார்கள். அந்த ரொட்டி உடைத்து முடிந்ததும் அவர் மறைந்து போனார். சில வருடங்களுக்கு முன்பு நான் அதை வாசித்த நேரம் இவர்கள் 2 பேரும் போய் நடந்ததை மற்ற சிஷ்யர்களுக்கு அறிவிக்கிறார்கள். You know what they said? When they were breaking the bread, அந்த ரொட்டியை உடைத்து அவர் பரிமாறும் நேரத்திலே the bread is the word. இந்த வார்த்தை உடைக்கப்பட்டதும் ஒரு விதை, இந்த கச்சான் விதையை எடுங்கோ, அதை உடைத்த உடனே உள்ளுக்கு அதனுடைய விதை சாப்பிடக்கூடியது. Alright? இது உடைக்கப்படுவது வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதும் யேசுவா வெளிப்படுத்தப்படுகிறார். அவரே வார்த்தை, அவரே உண்மை, அவரே போதனை, அவரே வழி, அவரே வாழ்க்கை, அவரே தோரா. யேசுவாவின் இரத்தம் தேவனுடைய இரத்தம். தேவனாகி இருந்த அவர் அதை கொள்ளையாடிய பொருளை எண்ணாமல் தம்மை தாழ்மை தாழ்த்தி மனுஷனானார். மரியாளின் கற்பத்திலே கரு கூட்டிய அந்த கரு, அதற்கு உயிர் இரத்தம் டடியாலே கொடுக்கப்பட்டது. அவருடைய விதை, the seed of God. மரியாளின் இரத்தம் கற்பத்திலே உருவாக்கி கொண்டிருந்த இயேசு கருவாய் இருந்த நேரம் மரியாளின் இரத்தம் அங்கே போயிருந்தால் அது மாசுள்ளதாய் போய்விடுமே. மனுஷனின் இரத்தம் பரிசுத்தம் இல்லையே.
விளங்குது? அதனால்தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே எப்பொழுதாவது இதை சிந்தித்து பார்த்தாயா? தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை குறித்து by his own blood, Elohim, Yeshua's blood was Daddy's blood. இதோ நான் உலகத்தில் வருகிறேன், எனக்கு ஒரு உடலை ஏற்படுத்தினீர். எபிரேயர் 10:5. வேத வாக்கியங்கள் எதுவுமே பொய்யாக்க முடியாது. உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டிய இடம் கான்கிரீட் அண்ட் சிமெண்ட். தேவ வார்த்தையின் சொற்கள், அவருடைய முன்னறிவிப்புகள். So you know what you are drinking now. என் சொந்த ரத்தம். யெஷுவா சொன்னார். Receive the blessings. Yavreka Yehovah Vashbreka Yair Yehovah Panaveleka Vioneka Isa Yehovah Panaveleka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில். நேரத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு நாளைக்கு அடுத்த கிழமை கேட்டதை சொல்லுங்கள். எத்தனையோ காரியம் நான் இவைகளை சொல்ல வேண்டும் என்று நான் வரவில்லை. உண்மைக்கு சொல்ல போனால் ஏதேனுக்குள்ள கொஞ்சம் தான் போனோம். வாங்கால ஆதாமுக்கு சொன்னது, ஏவாளுக்கு சொன்னது, பாம்புக்கு சாபம் போட்டது, அதுக்கு பிறகு அவர்கள் வெளியால் துரத்தப்பட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை எப்படியாய் மாறியது. யெஷுவா எனக்கு வந்து சொன்னது, மனம் திரும்புங்கள். மனதிலே வஞ்சிக்கப்பட்ட மனித குலம் ஆண்டவராகிய மன்னிக்கவும் அப்படி ஆளுகிறவராகிய எஜமான் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் வெளிச்சம் அழிந்து போகிறவர்களுக்கு உள்ளே அது பிரகாசிக்காதபடிக்கு
இந்த உலகத்தின் அதிபதியாகிய அதிபதி ராஜா அதுகளுக்கு என்ன நாங்க வரவில்லை. யேசுவா சொன்னார் அவன் தான் அதிபதி. இப்ப இன்னும் விலகவில்லை. அந்த அதிபதிக்கு கீழே யேசுவாவை அறிந்து எஜமானாக கொண்டவர்கள் கீழே இருந்து ஜீவிக்க வேண்டியதில்லை. நோ, கீழ்ப்படுத்தல் அவர் கொடுத்த அதிகாரம். Get out. நரவழியிலே என்னை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் புருஷனை விட்டு, வீட்டை விட்டு, get out. இலங்கை விட்டு நீ ஆளுகை செய்ய ஒருவர் வந்தார், தலையை நாசுக. அதை பிறகு பார்ப்போம். God willing, we will see you tomorrow. And all those who are abroad, all those who are here, hope you enjoy the word. God bless you. Bye for now.